Hello friends, welcome to Balaji Roja Vlogs. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்நாக் பண்ண போறோம். அது என்னன்னா எக் ஃபிங்கர். நம்ம வீட்ல 2 இல்லனா 3 முட்டை இருந்தாலே இத நம்ம ஈஸியா பண்ணிடலாம். நம்ம வீட்டு குழந்தைங்க முட்டையை வந்து டைரக்டா சாப்பிட விரும்பலன்னா நம்ம இந்த மாதிரி இத பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பா இவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி டீடைலா பண்ணலாம்னு வீடியோல பார்க்கலாம். வீடியோவை பார்க்க யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க and ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம இப்போ எக் ஃபிங்கர் பண்றதுக்கு 3 முட்டை எடுத்துருக்கோம். உடைச்சு ஊத்திக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள், சால்ட் வந்து தேவையான அளவு. இப்போ இதை வந்து பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்டர் இருந்தால் பீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த விஸ்க்குன்னு சொல்லுவாங்க, இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது யூஸ் பண்ணலைன்னா அந்த எனக்கு போட்டிருக்க மசாலா எல்லாமே ஒன்று சேர வர்றதுக்காக தான் நான் பீட்டர் யூஸ் பண்ணேன். அப்புறம் நான் ஒரு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன், ரெட் கேப்சிகம், அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சதை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதிச்சோன்னு நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை இதில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். தண்ணி கொச்சிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச முட்டையை வச்சுக்கலாம். இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டுட்டு அப்புறம் நம்ம கடாய் வச்சிருக்க மூடியை போட்டுடணும். டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம டூத் பிக்கை வச்சு வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்கலாம். எதுவுமே ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு இருக்கும். எதுவுமே ஒட்டாமல் வந்துருச்சு, வெந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இது வந்து நல்லா ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த ஓரம்லாம் கத்தி வச்சு இப்படி பண்ணிடணும். அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக வெளியே எடுக்க முடியும். இப்போ இதை வந்து நம்மளுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ ஷேப் போட்டுக்கலாம். நான் வந்து நீட்டாக எடுத்துருக்கேன். பிகாஸ் நான் பண்ணுறதே எக் ஃபிங்கர். அவுட்டர் லேயர் வந்து கிறிஸ்பியாக வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கணும். அப்புறம் நான் வந்து 1 கப் மைதா எடுத்திருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் கொஞ்சம், தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பிரெட் க்ரம்ஸ் வந்து 1 கப் எடுத்துருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் வந்து தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பிரெட் க்ரம்ஸும் ரெடி ஆகிடுச்சு.
நம்மளோட மைதா பேட்டரும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எக்கை மைதா பேட்டரில் ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறம் பிரெட் க்ரம்ஸில் பிரெட் க்ரம்ஸ் வந்து எல்லா சைடும் ஒட்டுற மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ இதை டீப் ஃப்ரை பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சு இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். ரெடி பண்ணி வச்சதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எக் ஃபிங்கர் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இதை வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. பை பை.